வெல்கம் டு சண்முகம் ஐஎஸ் அகாடமி. எல்லாருக்குமே தெரியும் குரூப் 4 எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்புறமா அடுத்த ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நோட்டிஃபிகேஷன் வர்றது மட்டும்தான் பாக்கி. ப்ளஸ் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஒரு பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம் முக்கியமாக இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த வருஷம் அதிகமாக வேக்கன்சி வரப்போகுது அப்படிங்கிறத எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அது ஓரளவுக்கு ஒரு 95% கண்டிப்பாக உண்மை தான். அது போக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்னா குரூப் 4 எக்ஸாம் போன தனியாக நடத்திக்கிட்டு இருந்த சில எக்ஸாம்ஸையும் சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த கம்பைன் குரூப் 4 சர்வீஸில் வந்து இணைச்சிருக்காங்க. அதனால் இதுக்கு முன்னாடி எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணலாம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அதை விடவும் எக்ஸ்ட்ரா சேர்த்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம் வேக்கன்சியில் வந்து ஒரு 15,000 ப்ளஸ் போனாலும் கூட அது பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது போக என்னென்னா நமக்கு ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் ஜூனில் எக்ஸாம் அப்படிங்கும்போது 5 மாதம் நமக்கு முழுசாகவே நம்ம கையில் இருக்குது. ஒரு 5 மந்த்ஸ் ஃபுல்லாக நம்ம கையில் இருக்குது. ப்ளஸ் 15,000 ப்ளஸ் வேகன்சி நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறது வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் தான். அதனால் இப்போ இருந்து கண்டிப்பாக நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். இதில் என்னென்னா படிக்கிறதுக்கு தினமும் வந்து நம்ம என்ன படிக்கணும், என்ன ஷெடியூலில் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவையான ஒன்று. ஸோ எல்லாருமே யூடியூப்பில் போயிட்டு நமக்கு எந்த ஷெடியூல் வந்து சூட் ஆகுங்கிறத தேடிக்கிட்டு இருக்கிற டைம் இது. எல்லாருமே யூடியூப்பில் போய் தேடி பார்த்தா நமக்கு ஒரு 100-150 ஷெடியூல்ஸ் இருக்கும். பட் எது வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது, நமக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் நம்மளோட எக்கனாமிக் கண்டிஷனுக்கும் நம்மளுடைய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுக்கும் எது பெர்ஃபெக்டாக சூட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுபடி சூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சு இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சு இதுக்கு முன்னாடி பழைய கொஸ்டின் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எல்லாருக்குமே பெர்ஃபெக்டாக சூட் ஆகிற மாதிரி ஒரு ஷெடியூலை வந்து நம்ம சண்முகம் ஐஎஸ் அகாடமியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து ஷெடியூல் வந்து எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப லேட்டாக வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்குமே காரணம் என்னென்னா பெர்ஃபெக்டாக எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரியான ஒரு ஷெடியூலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே வந்து நம்மளோட யூடியூப் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். வர்ற ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு புது பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் என்னென்னா வித் 50% ஆஃபரோட 50% ஆஃபர் 100% வேலை அப்படிங்கிறதோட நம்ம வந்து புதுசாக பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் என்னென்னா ஃபீஸ் வந்து 50% கம்மியாக போகுது. இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்ட ஃபீஸ்லேயே ரொம்ப கம்மியான ஃபீஸில் ஒரு 5 மாதம் முழுசாக கிளாஸு, டெஸ்ட் பேட்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் எல்லாத்தையுமே சேர்த்து கம்மியான விலையில் அந்த 5 மாதத்தில் படித்து நீங்கள் 100% வேலை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. சரியா? 50% ஆஃபர் அப்படிங்கிறத வந்து நம்ம யூடியூப்பில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். ப்ளஸ் நீங்கள் அங்கங்கே போஸ்டர்ஸ்லையும் பார்க்கலாம். ஜனவரி 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போது கிளாஸு, டெஸ்ட் பேட்ச் எல்லாத்தையும் சேர்த்து. சரியா? இதில் என்னென்னா அதுக்கான ஷெடியூல்ஸ் தான் இப்போ நாங்கள் ரெடி பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். என்ன ஷெடியூல் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிளாஸு ஜாயின் பண்ண முடியல, நான் வந்து ஒர்க்கிங் பீப்புள், அதனால் வந்து எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னாலும் அட்டன் பண்ணலாம். இதே ஷெடியூலுக்கு கிளாஸ் வேண்டாம், வெறும் நீங்கள் வந்து வெட்னஸ்டேவும் சண்டேவும் வந்து டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு டிஸ்கஷனில் உட்காந்துட்டு நீங்கள் போயிடலாம். சரியா? இப்போ என்ன நம்ம அந்த ஷெடியூலில் தான் பார்க்க போகிறோம். ஷெடியூலில் ரொம்ப பேர்டனாக இல்லாமல் இந்த 5 மாதம் அந்த 5 மாதத்துலேயே வந்து நம்ம குரூப் 4 சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் நினைக்கலாம், அதனால் ஒரு நாள்லேயே நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், 5 மாதத்தில் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாமாங்கிற டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஓவராக சுமை ஏற்றிடக்கூடாது ஒரு நாள்லேயே அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் மைண்டில் வச்சும் ஒரு நாளைக்கு கம்மியாகவே படிக்கிற மாதிரி படித்து நம்ம எப்படி 5 மாதத்தில் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே படித்து ரிவைஸ் பண்ணி டெஸ்ட்டும் எழுதி முடிக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம இதை போட்டிருக்கோம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வந்து கரெக்டாக ஜனவரி 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நமக்கு வெட்னஸ்டே. இதில் பார்த்தோன்னா தமிழ், ஜிஎஸ், அப்புறமா சயின்ஸு, ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, இந்த நாளையுமே நம்ம பேரலாக கொண்டு போகிறோம். சயின்ஸை வந்து ஏன் இப்படி தனியாக போட்டிருக்கோம், தமிழ், ஜிஎஸ் ஓகே, மேக்ஸ் ஓகே, ஏன் வந்து நமக்கு சயின்ஸ் மட்டும் தனியாக ஒரு இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சயின்ஸ் வந்து நம்ம முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சயின்ஸ் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ அதை வந்து வாரத்துக்கு ஒரே ஒரு டாபிக் படித்தா போதும். அப்படி படித்தாலும் நம்ம ஒரு 13-14 வாரம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் அப்படின்னாலே நம்ம சயின்ஸை ஃபுல்லாகவே 100% இதனால் படித்து முடிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து சயின்ஸுமே பேரலாக ஒரு இது எடுத்து வச்சாச்சு. அது போக என்னென்னா இதில் ஒரு நாளும் புதன்கிழமையும் சண்டேவும் டெஸ்ட் இருக்கும். ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் எழுத போகிறீங்க. இதில் வந்து மண்டே படிப்பீங்க, டியூஸ்டே படிப்பீங்க, அந்த 2 நாளையும் படிச்சதை ரிவைஸ் பண்ணி வெட்னஸ்டே ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. ப்ளஸ் வெட்னஸ்டேவும் கிளாஸும் இருக்கும், அன்னைக்கு நீங்கள் படிக்கிறதுக்கான டைமும் இருக்கும், அன்னைக்கு ஒரு மினி டெஸ்ட் மாதிரி எழுதுவீங்க முந்தின 2 நாள் படிச்சதை ரிவைஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு வாரம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா
சண்டே வந்து அந்த வாரம் ஃபுல்லாக படிச்சது சேர்த்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க, ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி ப்ளஸ் டிஸ்கஷன் இருக்க போது. அதே மாதிரி சண்டே வந்து வேற வந்து எந்த ஒர்க்குமே கிடையாது. நீங்கள் காலையில் வர வேண்டியதாக வந்து டெஸ்ட் எழுதிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஏன் அப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் அடுத்த நாள் நமக்கு படிக்கணுங்கிற ஆசையாக வரும். நம்ம எல்லா நாளுமே படிச்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கிற சுச்சுவேஷன் நம்ம தேடி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டுக்கு நமக்கு இருக்குது அப்படின்னு தோணாதான் இருந்தால் தான் நம்ம எல்லா நாளும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். மண்டே டு சாட்டர்டே நம்ம படிப்போம், சண்டே டெஸ்ட் எழுதிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட் இருக்கணும். அப்போ தான் நமக்கு மண்டே திருப்பி புக் எடுக்கிறதுக்கு வந்து எண்ணமே வரும். எல்லா நாளுமே படிச்சுட்டே இருந்தோம்னா என்னைக்கா ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம், ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுப்போம், எல்லா நாளும் படிச்சுட்டுமே அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிருவீங்க. ஸோ ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மைண்ட் செட் இருக்கணுங்கிறதுக்காக சண்டே வந்து டெஸ்ட் வித் டிஸ்கஷன் அதோட முடிஞ்சிச்சு. அப்புறமா நீங்கள் அகாடமி இருக்கும் அது படிக்கணும்னாலும் படிக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால தான் நாங்கள் வந்து சண்டே வந்து டெஸ்ட் டிஸ்கஷன் அதோட முடிச்சாச்சு. சரியா? அப்போ என்னன்னா ஒரு வாரம் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தமிழில் வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இயல் தான் படிக்க போறீங்க. 6th 7th படிக்கும்போது மட்டும் ஒரு நாளைக்கு 2 இயல் படிக்க போறீங்க. ஏன்னா அதில் வந்து ரொம்ப கண்டென்ட் இருக்காது, ஒரு நாளைக்கு 2 இயல்ங்கிறது ஈஸியாக படிச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா ஜிஎஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி படிக்க போறீங்க. அப்புறமா சயின்ஸ்ல வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக், அப்புறம் மேத்ஸ்ல ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக். அவ்வளவுதான். இந்த நாலு தான் பேரலா நீங்க படிக்க போறீங்க ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கப்புறமா சாட்டர்டே வரைக்கும் படிக்க போறீங்க. சண்டே வந்து வழக்கம் போல டெஸ்ட் டிஸ்கஷன் அதோட முடிஞ்சிருச்சு. இதுல என்னன்னா ஈவினிங் ஒரு நாள் வந்து டிஸ்கஷன் உங்களுக்கு வந்து டாபிக்கை கையில் கொடுத்துட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே அப்படின்னு உங்களை அப்படியே விட்டுட்டு தனியாக போய் உட்காந்துருக்கான இங்கே வேலையே கிடையாது. தினமும் நீங்கள் இன்னைக்கு என்ன படிக்க போறீங்கிறது முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியும் அன்னைக்கு உண்டான சிலபஸ் நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் 1 hour உட்காந்து உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ இதெல்லாம் படிக்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, அதை எப்படி சீக்கிரமாக முடிக்கலாம், அதுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன், ஒரு கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் மாதிரி வைக்கிறோம். எவ்ரிடே ஈவினிங் 5 to 6 1 hour. நீங்கள் எனக்கு 4 சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் வந்து 6th ஃபர்ஸ்ட் இயர் 2 இயர் படிச்சிருக்கீங்க, ஜிஎஸ்ல ஒரு டாபிக் படிச்சிருக்கீங்க, மேக்ஸில் கொஞ்சம் பார்த்துருக்கீங்கன்னா இந்த நாளையுமே அன்னைக்கு 1 மணி நேரம் உட்காந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி டிஸ்கஷன். ஏன்னா வந்து செவிச்செல்வமே சிறந்த செல்வம்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. நம்ம படித்து எழுதுறதை விட நம்ம இன்னொருத்தர் சொல்றது கேட்கும் போது நமக்கு நல்லா மனசுல பதியும். ஸோ அதனால டிஸ்கஷனுங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஈவினிங் 5லேருந்து 6 மணி வரைக்கும் 1 மணி நேரம் உங்க கூடயே உட்காந்து கேள்வி பதில் செஷன் மாதிரி போகுது. இதுல ஒருவேளை நீங்க படிக்காம விட்டா கூட, நீங்க படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டா கூட அந்த டிஸ்கஷன் நடக்கிற 1 மணி நேரத்துல நீங்க படிக்காத விஷயத்தை கேட்டு ஈஸியா மைண்ட்ல நிலைநிறுத்திக்க முடியும். அதனாலதான் வந்து இந்த ஈவினிங் 1 மணி நேரம் டிஸ்கஷன் அப்படிங்கிறது. அப்படியே உங்க கையில் கொடுத்துட்டு நீங்க படிங்க அப்படின்னா நீங்க அப்படியே மெத்தனமாவே போயிட்டே இருப்பீங்க. சண்டே தானே டெஸ்ட், அன்னைக்கு தான் நாங்கள் உங்களை மீட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க பாட்டு படிச்சுட்டு அதை வந்து கவனத்திலே எடுக்காம நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால ஈவினிங் 1 hour டிஸ்கஷனுங்கிறது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சண்டே நமக்கு டெஸ்ட் டிஸ்கஷன் அதோட முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஒரு வாரமும் தமிழில் அப்போ மொத்தம் நம்ம புது புக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 45 இயல் இருக்கு 6th to 10th. அதே மாதிரி பழைய புக்கில் 6th to 10th 45 இயல் இருக்கு. மொத்தம் 90 இயல். 90 இயலை ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இயல் அதை மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். வேற சுமையை ஏற்றவே கிடையாது. அது போக ஒரு நாளும் வந்து அதில் இலக்கணம் இருக்கா, இதில் உங்களுக்கு புரியாத செய்யுள் இருக்கா, அதையுமே வந்து காலையில் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். கிளாஸுமே ஜிஎஸ்ல என்ன டாபிக் படிக்க போறீங்களோ அதை பற்றின அவுட்லைன் எல்லாமே கிளாஸாகவே உங்களுக்கு கொடுத்துடுவோம். கிளாஸாகவே என்ன எங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் எல்லாமே அதில் நீங்கள் எடுத்துப்பீங்களா அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேண்டாம். கிளாஸ்ன்னு எனக்கு ஆஃப் டே அதிலே போயிருமே அப்படிலாம் கிடையாது. வந்து ஒரு 1 hour 2 hour அந்த வாரத்தில் நீங்கள் என்ன படிக்க போறீங்கிறத மட்டும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு எதெல்லாம் உங்களுக்கு புரியலையோ அதை மட்டும் உங்கள் மைண்டில் ஏற்றி படிக்கிறதுக்கான டைமை உங்களுக்கு ஒதுக்கிடுவோம். ஸோ உங்கள் படிக்கிற டைமில் வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். அதுக்கு முன்னாடியே கிளாஸுங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். எனக்கு படிக்கிறதுக்கு டைமே இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கே இடமே கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஷெடியூலை கொடுத்துட்டு அப்படியே விட்டீங்க, எனக்கு கவனிக்கவே இல்லை, அதுக்கும் இங்கே இடம் கிடையாது. எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணி தான் பெர்ஃபெக்டாக அந்த ஷெடியூலை வந்து நாங்கள் வந்து இதில் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெனஸ்டே வந்து டெஸ்ட்டு இருக்கும், ப்ளஸ் அன்றைக்கி நீங்கள் படிக்கவும் செய்வீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டே டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் இருக்கும். கரண்ட் அஃபேர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு கடல் மாதிரி. இப்போ ஜூன் மாதம் எக்ஸாம் வரப்போகுது நெக்ஸ்ட்டு. இதில் வந்து லாஸ்ட் 6 month கேட்பாங்களா, இல்லை வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வருஷம் இது வருமா, இல்லை வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டதுலேருந்து படிக்கணுமாங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நமக்கு சிலபஸ்னே கொடுத்துருந்தாலும் அதை வந்து நான் கரண்ட் அஃபேரை ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படிங்கிற சூழல் இங்கே வரவே வராது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ங்கிறது ஒரு கடல். தினமுமே பலாயிரக்கணக்கான செய்திகள் நமக்கு நடக்குது. சிலபஸில் இருக்கிறத மட்டுமே நம்ம தேடி பார்த்தாலுமே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் வச்சுட்டே இருக்க முடியாது. ஸோ இப்போ ஜிஎஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐஎன்எம் எடுத்துன்னா ஒரு குறிப்பிட்ட டாபிக் தான், இதில் இருந்தால் கொஸ்டின் வரப்போது நமக்கு தெரியும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் அப்படி நம்ம வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு பவுண்டரி செட் பண்ணவே முடியாத ஒரு டாபிக் கையில் வச்சுக்கிட்டு நான் படித்து முடிப்பேன் அப்படின்னா நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் வந்து எந்த கொஸ்டின் வரும் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸை விடுறதுங்கிற பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை. எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் 4 to 5
அதில் வந்து கரண்ட் அஃபேர் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஒரு வாரத்துக்குள்ள கரண்ட் அஃபேர் எல்லாமே நான் உங்கள் கையில் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் 4 to 5 அந்த கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டிஸ்கஷனில் உங்கள் மைண்டில் எவ்வளோ நிற்குதோ அதை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு நீங்கள் நம்பி எக்ஸாமை போய் அட்டன் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதான், கரண்ட் அஃபேர் வந்து நான் முடிச்சிட்டேங்கிற சூழல் இங்கே வரவே வராது. நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோமோ, நம்ம படிச்சிருக்கிறது ஞாபகம் இருக்கிறது வந்துட்டா நமக்கு லக்கு, அவ்வளோதான். சரியா? இருக்கிறது ஒரு 7-8 கொஸ்டின் வரப்போகுது. அந்த 7-8 கொஸ்டினுக்காக நான் எல்லா நாளையும் வந்து அதிலே ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது முட்டாள்தனம். ஸோ நமக்கு எதெல்லாம் ஒரு சிலபஸில் இதுதான் கண்டிப்பாக கொஸ்டின் வருங்கிற டாப்பிக்கை நம்ம முடிச்சிடணும். கரண்ட் அஃபேர் நம்ம படிச்சு வச்சுக்கணும். படிச்சதுலேருந்து வந்தால் நமக்கு லக்கு. ஸோ கரண்ட் அஃபேர் அதனால் விடுறது கிடையாது. எவ்ரி சாட்டர்டே நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ எவ்ரி சாட்டர்டே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு வீக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படிங்கிறது தான் இருக்கும். இதில் முடிச்சதுக்கப்புறமா ஒரு சப்ஜெக்ட் ஜிஎஸ்ல முடிஞ்சதுக்கப்புறமாவே ரிவிஷன் இருக்கும். உங்களை வந்து அப்படியே கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு 3 வீக்ஸ் முடியுதா, 3 வீக்ஸ் முடிஞ்சோன்னா தமிழில் நீங்கள் 6th 7th 8th முடிச்சிருக்கீங்களா, ஜிஎஸ்ல வந்து பாலிட்டி ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்களா, அந்த 3வது வாரத்தோட இறுதி சண்டேல உங்களுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு டெஸ்ட் இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்காக. அப்படியே கண்டினியூஸாக படிச்சுட்டே போனோம் அப்படின்னா 4வது வாரம் வரும்போது முதல் வாரம் படிச்சது மறந்து போயிடும். கரெக்டாக? எல்லாருக்குமே அப்படி தான், எனக்கும் அப்படி தான். ஸோ நம்ம படிச்சதை திருப்பி படிக்கிறதுங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட், புதுசாக படிக்கிறத விட. ஸோ எல்லா வாரமும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முடியும் போது அந்த வாரம் சண்டே வரும்போது அந்த வாரத்தில் படிச்சது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி படித்த 2 வாரத்தோடதையும் சேர்த்து டெஸ்ட் வைக்க போகிறோம். இதுக்கும் அதுக்கு முந்தின சாட்டர்டே இல்லை அந்த வாரத்தில் எல்லா வாரமும் என்ன படித்தோங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு தான், உங்களை தயார் பண்ணிட்டு தான் அதுக்கும் டெஸ்ட்டுங்கிறது கொண்டு வருவோம். டெஸ்ட்டுங்கிறது எவ்ரி சண்டே ப்ளஸ் அது வந்து OMR சீட்டில் நமக்கு கவர்மெண்ட்டில் எக்ஸாம் எழுத போகும்போது எப்படி நடக்குதோ அதே அட்மாஸ்பியரில் அதே பதட்டத்தோடு நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்போ தான் நம்ம அந்த எக்ஸாமே நம்ம கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். அங்கே எப்படி நடக்குமோ அதே மாதிரி டிஸ்கஷனும் அதோட கொஸ்டின்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேட்டிருக்காங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். சரியா? சும்மா ஏனாதோன்னு நீங்கள் நக்கிறதுக்கான வேலையே இங்கே கிடையவே கிடையாது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதே தான் நம்ம ஷெடியூல், இந்த ஷெடியூலை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டு விடுறேன். தமிழ் பார்த்தீங்கன்னா புது புக்கு 45 இயல் இருக்கு, 45 நாளுக்கு படிக்க போகிறோம். 45 இயல் இருக்கு. பழைய புக்லேயும் 45 இயல் இருக்கு. ஓல்டு புக்கையும் சேர்த்து படிக்க போகிறோம். +1 +2 வேண்டாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக +1 +2 உண்டு. +1 +2 நீங்கள் சேர்த்து படித்தா மட்டும்தான் 95 above அப்படிங்கிறது இங்கே சாத்தியம். தமிழும் மேக்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு தெரியும். தமிழ்லையும் மேக்ஸ்லையும் தமிழில் 98+, மேக்ஸில் 20 out of 25 எடுத்தால் மட்டும்தான் நம்ம காம்படிஷனுக்கு உள்ளே போவோம். ஜிஎஸ்ங்கிறது நம்மளால வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் ஜிஎஸ் நம்ம இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து டாப் டு பாட்டம் படிச்சு ரிவைஸ் பண்ணி நம்ம கையில் வச்சுக்கணும். சரியா? தமிழும் மேக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழுக்கு ரொம்ப 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 முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லா நாளும் ஒரு இயல் தான். ஓவரா பேர்டன் ஏற்றி படிக்க முடியாமல் அப்படி நாளை கடத்திட்டு போகிறதுக்கும் இங்கே இடமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு இயல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10th முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஓல்டு ஆரம்பிக்கும். புது புக்கு முடிஞ்சதுக்கப்புறமா 6th to 10th ஓல்டு புக் ஃபுல்லாக படிக்க போகிறோம். அதுக்கப்புறமா +1 +2 சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் படிக்க போகிறோம். +1 +2 ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிச்சிடாமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு இயல் படிச்சிடலாம். எல்லாத்தையுமே படிக்க போகிறது கிடையாது நம்ம. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 6th to 10th படித்து முடிச்சிருப்போம். அதில் இருக்கிற டாபிக்ஸ் சில ரிப்பீட் ஆகும். +1 +2 படிக்கும்போது சிலபஸில் இருக்கிறது எது தேவையோ, ஒரு இயல் இருக்குன்னா எதெல்லாம் தேவை அதை மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். அதனால அதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நாளை வந்து வீணடிச்சிரும் அப்படிங்கிற பேச்சு இடம் கிடையாது. ஒரு நாளில் ஒரு இயல் முடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு இங்கே இடமே கிடையாது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு இயலை முடிச்சிடலாம். உங்களுக்கு எது தேவை, எதை மட்டும் படித்தா போதுங்கிறத டிஸ்கஷனும் அந்த நாள் தொடங்கும் போதே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து பெர்ஃபெக்டாக இதை மட்டும் நம்ம படிக்க போகிறோங்கிறத விட ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அப்போ ஒரு நாளைக்கு 11th 12th வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் படிக்க போகிறீங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஜிஎஸ்ல எல்லா டாபிக் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு 2 ஜிஎஸ் டாபிக் சேர்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி சேர்த்து டெஸ்ட் இருக்கும் பின்னாடி போக போக. இந்த ஷெடியூல் வந்து எப்போ முடியுது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். என்னன்னா கரெக்டாக ஏப்ரல் 28ஓட நம்ம இந்த ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணுறோம். அதாவது தமிழில் 6th to 12th ஃபுல்லாக முடிச்சிருக்க போகிறோம். ப்ளஸ் மேக்ஸ் இருக்கிற சிலபஸ் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் முடிச்சிருக்க போகிறோம். ப்ளஸ் ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் சயின்ஸு, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எதுவுமே சிலபஸில் விடுறதே கிடையாது. இதுலேருந்து வர வாய்ப்பு இல்லை, அதனால் விட்டுருவோம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக முடித்து ஏப்ரல் 28ல் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. என்னென்னா ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு தெரியும் ஜூன் மாதம் தான் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போது மே மாதம் நமக்கு ஏப்ரல் 28ல் முடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஜூன் மாதம், அப்போ இந்த மே மாதம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேள்வி. மே மாதம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக ஏப்ரல் 29ல் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஏப்ரல் 28 நமக்கு முடியுது. ஏப்ரல் 29ல் ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக மண்டே நம்ம பார்த்தோம்னா தமிழில் நியூ புக்கில் 6th to 12th எல்லாத்தையுமே 6th 11th 7th 11th அப்புறமா வந்து 8th 12th அப்புறமா 9th 12th ஏன் இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து
இப்போ 6th படிச்சுட்டோம்னா அடுத்து 7th 8th கடைசியில் 10th வரும்போது கொஞ்சம் ரொம்ப பேர்டன் அதிகமாகிடும். அதனால 6th இருக்குன்னா இந்த பக்கம் 11th, 7th இருக்குன்னா 10th, ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம். அதே மாதிரி தமிழ் ஓல்டு புக்கையும் எல்லாத்தையும் படிக்க போகிறோம். அப்போ ஓல்டு புக்கு நியூ புக்கு 6th to 12th எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். அப்புறமா ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸும் மேக்ஸும் ஒரு வாரத்துக்கு ஜிஎஸ் ஃபுல்லாக ப்ளஸ் மேக்ஸ் ஃபுல்லாக, அப்புறம் அடுத்த வாரம் ஃபுல்லாக திருப்பி ஜிஎஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண போகிறோம், திருப்பி மேக்ஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஜிஎஸ் ஃபுல்லாக மேக்ஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி ஒரு வாரத்தில் டெஸ்ட் எழுத போகிறோம். அடுத்த ஒரு வாரத்தில் திருப்பி ஜிஎஸ் ஃபுல்லாக படிக்க போகிறோம், மேக்ஸ் ஃபுல்லாக படிக்க போகிறோம். அடுத்த ஒரு வாரம் கழிச்சு ஜிஎஸ் ஃபுல்லாக மேக்ஸ் ஃபுல்லாக படித்து அந்த வாரம் இதில் டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ ஒரு மாதம் மே மாதம் ஃபுல்லாக நம்ம தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டே இருக்க போகிறோம். ரிவைஸ் பண்ணுறதுனா உங்களை தனியாக விட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு விடுறதுக்கு இங்கே பேச்சுக்கு இடம் கிடையாது. ஒரு நாளும் உங்கள் கூட உட்காந்து எவ்வளோ ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி டிஸ்கஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் 2வது வாரம் உங்களுக்கு டெஸ்ட்டுங்கிற பேச்சுக்கே நம்ம போவோம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் டிஸ்கஷன், தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் கொடுத்துருப்போம். இதிலே எல்லா சப்ஜெக்ட்டுக்கான டிஸ்கஷன் உங்களுக்கு நடக்கும். தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும்னா கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இதுக்கு முன்னாடி தமிழில் கேட்ட கொஸ்டின்ல இருந்து மட்டுமே லாஸ்ட் இயர் குரூப் 4ல் 30 கொஸ்டினுக்கும் மேலே வந்துருந்துச்சு. எல்லாருமே ஜிஎஸ்ல தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போய் தேடி போவாங்க. தமிழ்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழில் வந்து அதனால தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லா நாளுமே எவ்ரிடே ஏப்ரல் 29 ஆரம்பிச்சு ஜூன் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தினமும் உங்கள் கூட உட்காந்து தமிழில் இதுக்கு முன்னாடி எந்தெந்த எக்ஸாமில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழில் உங்களை 98+ இன்னும் சொல்ல போனால் 100 out of 100 எடுக்க வைக்கிறது எங்களோட முக்கியமான நோக்கமே. அதே மாதிரி மேக்ஸ்லையும் 25 out of 25 எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதோட முழு மூச்சோட உட்காந்து ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கான எப்படி வேலை நடக்கணும் அப்படிங்கிறதையும் பெர்ஃபெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவாங்கிற யோசிக்கிறதுக்கும் பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது. எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வர்றது மட்டும் தான் பாக்கி, ஸ்டார்ட் பண்ண வேண்டியது மட்டும் தான் பாக்கி. ஸோ அப்போ மே மாதம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண போகிறோம். மே மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா மாடல் டெஸ்ட்டு கரெக்டாக நமக்கு மே 31 அந்த ரிவைஸனை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணி ஃபுல் டெஸ்ட்டும் ஆல்ரெடி எழுதிருப்போம் ஒரு 3 டெஸ்ட்டு. அதுக்கப்புறமும் விடுறதா இல்லை, கரெக்டாக ஜூன் 1 ஃபுல் ரிவிஷனுக்காக ஒரு நாள் கொடுத்துட்டு ஜூன் 2 உங்களுக்கு மாடல் டெஸ்ட் ஒன்று நடக்கும். ஃபுல்லாக அங்கே எப்படி நடக்குமோ அதே மாதிரி 200 கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்புறமா ஒரு 2 நாள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைமு. அப்புறமா வந்து ஜூன் 5 உங்களுக்கு மாடல் டெஸ்ட் 2 நடக்கும். அப்புறமா ஒரு 2 நாள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைமு. திருப்பி ஜூன் 8 ஒரு மாடல் டெஸ்ட் நடக்கும். அதோட முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜூனில் பார்த்தோன்னா கண்டிப்பாக செகண்ட் வீக்கில் தான் வர மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதுக்கு முன்னாடி வந்தால் கூட நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி ரிவிஷன் தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு முன்னாடியே முடிச்சு உங்கள் கையில் ஒரு வாரத்தை வந்து கொடுத்துருவோம். ஏன் அந்த ஒரு வாரம் அப்படின்னா எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் எங்கள் கூட வச்சுக்கிட்டு அதை படி இதை படின்னு சொல்கிறத விட உங்கள் கையில் ஒரு வாரம் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எதை திருப்பி படிக்கணும், எதை திருப்பி படிக்க வேண்டாங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கும் இதை முடிச்சிருக்கும் போது. ஸோ அந்த ஒரு வாரத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதை ரிவைஸ் பண்ணுவோம் ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போய் உட்காரதுக்காக தான். ப்ளஸ் அந்த லாஸ்ட் டைம் ப்ரெஷரையும் உங்கள் கையில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். லாஸ்ட் ஒரு வாரம் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். நம்ம ஜூன் 8 நம்ம இது முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக உட்காந்து எதை ரிவைஸ் பண்ணுவோம் பண்ணிட்டு கண்டிப்பாக ஒரு 4-5 நாள் அதுக்கப்புறம் கூட டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூன் 15 மேலே தான் டெஸ்ட் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஜூன் 8 அந்த ஷெடியூலை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிருச்சு. எப்படி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் உட்பட கிளாஸு ஃபேக்கல்டிஸ் எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிருக்கு. நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஜூன் 3 பக்காவாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் கிளாஸு டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இருக்குது. டெய்லி இங்கே வந்து படிக்கலாம் வித் 50% ஆஃபர். அதான் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, என்னால் டெஸ்ட் மட்டும் தான் எழுத முடியும், டெஸ்ட் பேட்ச் மட்டும் வந்து அவைலபிள் இருக்குன்னா கண்டிப்பாக அவைலபிள் இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வந்து அட்டன் பண்ணலாம். வீட்டில் உட்காந்து ஒரு வாரம் ஃபுல்லாக படிச்சுட்டு சண்டே இங்கே வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் டிஸ்கஷனில் உட்காந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு திருப்தியோடு நீங்கள் போகலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது படிக்கிறதுக்கு வந்து டவுட் இருந்தால் கூட அந்த சண்டேவும் எங்கள் ஃபேக்கல்டிஸ் ஃபுல்லாகவே அகாடமியில் 24 hours இருப்பாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் நைட்டு 10 மணி வரைக்கும் கூட இங்கே உட்காந்து உங்களுக்கு அந்த படிக்கிறதுல என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டு போகலாம். சார் நான் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் எனக்கு இதெல்லாம் வந்து சொல்லுவீங்களா அப்படின்னா நீங்கள் அந்த சந்தேகமே படவே வேண்டாம். எல்லாருக்குமே அந்த சண்டே மட்டும் தான். பட் நீங்கள் வர போகிறீங்க, மற்ற நாள் வந்து அகாடமிக்கு வர்றது இல்லை, அவ்வளோதான். சண்டே வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க, டிஸ்கஷன் அட்டன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வேறு டவுட் இருந்தாலும் உட்காந்து கேட்டு கிளியர் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். சரியா? ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஜனவரி 3 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வந்து எங்கள் கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அந்த ஷெடியூலையும் கொடுக்குறேன். கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகும். அதில் கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கோங்க. டெஸ்ட் பேட்சுக்கு ரொம்ப 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 கம்மியான விலையில் நீங்கள் நார்மலாக ஒரு யூடியூப்பில் பார்த்தா கூட ஒரு 2000-1500க்கு மேலே இருக்குது. அதை விடையும் ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சு ஒரு 5 monthsக்கு இதை விட கம்மியான விலையில் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதும் கிடையாது. நீங்கள் கிளாஸோடு வந்தாலும் அதுக்கான ஃபீஸும் ரொம்ப ரொம்ப கம்மியானது. 50% ஆஃபர். இந்த மாதிரி கம்மியான விலையில் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வரைய வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து
கம்மியான லெவலில் ஈஸியாக எக்கனாமிக் லெவலில் ரொம்ப லோவராக இருக்கவங்க கூட ஈஸியாக படித்து பாஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே பெர்ஃபெக்டான ஷெடியூல் நீங்கள் வந்து டிஸ்கஷன் ஆட் பண்ணுறோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ரொம்ப தேங்க்யூ.